Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் இந்திய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் 0 கொடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 0வை திருப்பியளிப்போம். நிதியை மறுத்து அநீதி இழைப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதல்வர். திமுக ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 36,52,000 பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாக பெருமிதம். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. முந்தைய ஆட்சியின் திட்டங்கள், ஒப்பந்தங்களையும் செயல்படுத்துவதாக விளக்கம். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்றது தொழில்துறைன்னு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாம எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். வரும் தேர்தல் டெல்லி அணியா தமிழக அணியா என்பதற்கானது அல்ல, அது மக்களாட்சியா மன்னராட்சியா என்பதற்கானது. திமுகவை நம்ப மக்கள் தயாராகவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். வருகிற தேர்தல் என்பது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று நீங்கள் திசை திருப்புகிற வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்படாது, அது எடுபடவும் செய்யாது. இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. திருச்சி நட்சத்திர விடுதியில் பாஜக மாநில தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை. சேலத்தில் இன்று விஜய் தலைமையில் நடைபெறுகிறது தாவேக நிர்வாகிகள் கூட்டம். நுழைவுச் சீட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் சந்திப்பு. ஆட்சி அதிகாரம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலளிக்கப்படும். தனிநபர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பேச்சு. மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் எதிர்வினை. ஸ்டாலின் ராகுல் இடையேயான உறவை சிதைக்க சிலர் சதி செய்வதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ராஜகண்ணப்பனின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பதில்.
தான் நான் சொல்றேன். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் உற்ற தோழராக, உற்ற சகோதரனாக, குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்திருக்கிற ஒரு பாசமான உறவு. இதை யாரும் சிதைக்க முடியாது. அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க. முயற்சி தோல்வியடையும். திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை மீண்டும் சீண்டிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், காங்கிரஸை நம்பி திமுக இல்லை என்று பேச்சு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தா வரட்டும், வரலாம் போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகள் நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். திமுக காங்கிரஸ் பொருந்தா கூட்டணி. தொண்டர்களிடையே இணக்கம் இல்லாததை ராஜகண்ணப்பனின் கருத்து காட்டுவதாக தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா விமர்சனம். ராஜகண்ணப்பல இருந்து எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். தேமுதிக யாருடனும் கூட்டணி பேசவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். ராஜகண்ணப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களே அறிவர் என்றும் பதிலடி. அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா பாஜக? அமித்ஷா வரும்போது தெரியும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் சேரலாம். இல்ல மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அரசியல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி வேறு வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை வீழ்த்த கூட்டணி அவசியம் என்பதை விஜய் உணர வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன். அரசியலில் இருந்து தம்மை ஒழித்து கட்ட முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுவதாக விமர்சனம். பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். தலைநகர் டெல்லியில் பிரதமருக்கான புதிய அலுவலகம் இன்று திறப்பு. சேவாதீத் என்ற பெயரிலான அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகள் ஏந்தி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் மேலும் 4,56,000 கோடி ரூபாய் அதிகரித்துவிட்டது. மாநிலங்களவையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வாசித்து திமுகவை விமர்சித்த நிர்மலா சீதாராமன். Just 4 years under the DMK government, since 2021, 4.56 lakh crores have been added to this file. 73 வருஷத்துல பண்ண அந்த அமௌண்ட 4 வருஷத்துல பண்ண கணத்தை இவங்களுக்கு போகணும். இது மத்திய பட்ஜெட் உரையா அல்லது தமிழக பட்ஜெட் உரையா என கார்கே கேள்வி. சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் தமிழ்நாட்டு கடன் பற்றி இங்கு பேசுவது நியாயமற்றது என்று கண்டனம்.
Are you speaking on Tamil Nadu budget or Indian government budget? This is not fair. One-sided speech who is nothing to do with this house. This is unfair and I condemn such. மக்களவை சபாநாயகர் அறையில் எதிர்க்கட்சிகள் அத்துமீறியதாக குற்றச்சாட்டு. மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரான்சிடமிருந்து 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல். 114 விமானங்களில் 96 இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய திட்டம். காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான விஸ்டோம் ரயில் சேவை கத்ரா வரை நீட்டிப்பு. வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக நடவடிக்கை. வங்கதேச நாட்டின் பிரதமராகிறார் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான். நாடாளுமன்ற தேர்தலில் 151க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி வங்கதேச தேசியவாத கட்சி அமோக வெற்றி. H1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரும் எக்ஸைஸ் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். இந்திய ஐடி ஊழியர்களுக்கு புதிய சிக்கல். கனமழையால் வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ள போர்ச்சுகல். இன்னும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்பதால் மீட்புப் பணிகள் தீவிரம். ஒட்டகங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கும் திட்டத்தை அறிவித்தது சவுதி அரேபிய அரசு. ஒட்டகங்கள் விற்பனை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் அறிமுகம். சீனாவின் ஷாங்காய் நகரில் பரபரப்பான சாலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பள்ளம். இணையத்தில் வைரலாகும் திக் திக் காட்சிகள். T20 உலகக்கோப்பை தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. நமீபியாவை எளிதில் வீழ்த்தியது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.